இன்றைக்கி உள்ள கல்வி முறையில் எல்லாமே இருக்குது. கணிதம், அறிவியல், கலை, இசை, இலக்கியம், தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் ஆன்மீகம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பசங்க தவறான பாதையில் செல்கிறாங்க, தவறான பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களால எதிர்கொள்ள முடியல, எதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் அடித்தளம் ஆன்மீகம் இல்லாதது தான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை தவிர்த்துடுறீங்க. ஆன்மீகம்ங்கிறது குழந்தைங்களுக்கானது இல்லை, அது வயதானவர்களுக்கானது, அல்லது கோயில் கோயிலாக செல்வது, அல்லது சந்நியாசியாக செல்வது, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைங்களுக்கு தவிர்த்துடுறீங்க. அப்படி இல்லை. ஆன்மீகம் என்பது தர்மத்தின் பாதையில் பயணிப்பது, அதாவது சத்தியத்தின் பாதையில் பயணிப்பது, உதவி செய்வது, அன்புடன் செயல்படுவது, கருணையுடன் செயல்படுவது, நன்றி உணர்வுடன் இருப்பது, உண்மையாக இருப்பது, இதுதான் ஆன்மீகம்.